வணக்கம் நண்பர்களே. புறநானூறு அடுத்த பாடல் எஞ்சா மரபின் வஞ்சி. இந்த பாடலை பாடியவர் ஊன் பொதி பசுங்குடையார். பாடப்பட்டோன் சோழன் செருப்பாழி எறிந்த இளஞ்சேட் சென்னி. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை பாடான். ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் ஆகிய நல்லியல்புகளை சிறப்பித்து கூறும் திணைதான் பாடான் திணை. துறை இயன்மொழி, அதாவது அரசனின் இயல்பை கூறுதல் இயன்மொழி. பாடலின் பின்னணி: பெரிய சுற்றத்துடன் கூடிய பாணன் ஒருவன் வறுமையில் இருந்தான். அவன் இளஞ்சேட் சென்னியின் அரண்மனையை அடைந்து அரண்மனையின் முன்னே நின்று கிணைப்பறையை கொட்டி வஞ்சித்துறை பாடல்களை பாடினான். இளஞ்சேட் சென்னி வெளியே வந்து அந்த பாணனை காண்கிறான். அவனை கண்டவுடன் இளஞ்சேட் சென்னி அப்பாணனுக்கும் அவன் சுற்றத்தாருக்கும் பல அரிய அணிகலன்களையும் விலை உயர்ந்த பொருட்களையும் பரிசாக அளித்தான். இது போன்ற விலை உயர்ந்த பொருட்களையும் அணிகலன்களையும் முன்னர் கண்டிராத பாணனின் சுற்றத்தார் விரலில் அணிபவற்றை காதிலும், காதில் அணிபவற்றை விரல்களிலும், இடையில் அணிபவற்றை கழுத்திலும், கழுத்தில் அணிபவற்றை இடையிலும் மாற்றி அணிந்து கொண்டனர். அந்த காட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் பொழுது சீதை கழற்றி எறிந்த நகைகள் நிலத்தில் விழுந்தவுடன் அவற்றை குரங்குகள் தாறுமாறாக அணிந்து கொண்டதை கண்டவர்கள், அந்த காட்சியை கண்டவர்கள் நகைத்து மகிழ்ந்தனர். அந்த காட்சி பாணனுக்கு நினைவுக்கு வந்தது. அதுபோல பாணனும் தன் சுற்றத்தாரின் செயல்களை கண்டு அவர்கள் அந்த அணிகலன்களை மாற்றி மாற்றி அணிந்து கொள்வதை கண்டு அந்த சுற்றத்தாரின் செயல்களை கண்டு பாணனும் நகைத்து மகிழ்ந்தான். அந்த காட்சியை புலவர் ஊன் பொதி பசுங்குடையார் இப்பாடலாக இயற்றியுள்ளார். தென் பரதவர் மிடல் சாய வடவடுகர் வாள் ஓட்டிய தொடையமை கண்ணி திருந்துவேல் தடக்கை கடுமா கடையிய விடுபறி வடிம்பின் நற்றார் கல்லின் சோழன் கோயில் புதுப்பிறை அன்ன சுதைசெய் மாடத்து பணிக்கயத்தன்ன நீல் நகர் நின்று என் அரிக்கூடு மாக்கினை இரிய ஒற்றி எஞ்சா மரபின் வஞ்சி பாட எமக்கென வகுத்த அல்ல மிக பல மேம்படு சிறப்பின் அருங்கல வெறுக்கை தாங்காது பொழி தந்தோனே அது கண்டு இளம்பாடு உழந்த என் இரும்பேர் ஒக்கல் விரல் செறி மரபின செவித்தொடக்குனரும் செவித்தொடர் மரபின விரட்செறிக்குனரும் அரைக்கமை மரபின மிடற்றியாக்குனரும் மிடற்றமை மரபின அரைக்குயாக்குனரும் கடுந்திரள் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை நிலஞ்சேர் மதர் அணி கண்ட குரங்கின் செம்முகப் பெருங்கிளை இழை பொழிந்தாங்கு அரா அருணகை இனிது பெற்றிகுமி இருங்கிளை தலைமை எய்தி அரும்படர் எவ்வம் உழந்த தன் தலையே. பாடலின் விளக்கம்: சோழன் செருப்பாழி எறிந்த இளஞ்சேட் சென்னி தெற்கிலிருந்து வந்து குறும்பு செய்த பரதவரின் வலிமையை ஒழித்தது மட்டுமல்லாமல் வடக்கிலிருந்து வந்து குறும்பு செய்த வடுகரின் வாட்படையையும் அளித்தவன். அப்படிப்பட்ட இளஞ்சேட் சென்னி தொடுக்கப்பட்ட கண்ணியையும் நன்கு செய்யப்பட்ட வேலை ஏந்திய பெரிய கையையும் உடையவன். குதிரையை விரைந்து செலுத்துவதற்காக பரி வடிம்பு என்னும் காலணியை அணிபவன். நல்ல மாலையையும் கல்லையும் உடையவன் அவனுடைய அரண்மனையில். அப்படிப்பட்ட இளஞ்சேட் சென்னியின் அரண்மனையில் ஒரு மாடம் இருந்தது. அந்த மாடம் எப்படி இருக்குன்னா, புதிதாக எழுந்த பிறை போன்ற வெண்ணிற சுண்ணாம்பு பூசப்பட்ட மாடம். அது மட்டும் இல்லை, அவனுடைய அரண்மனை நீர்நிலை போல குளிர்ச்சி பொருந்தியதாக இருந்தது. ஆக இச்சோழனின் நெடுநகரிலே வெண்சுதை மாடத்தின் முற்றத்திலே நின்று, அந்த மாடத்தின் முற்றத்திலே நின்று பாணனான நான் என்னுடைய கிணைப்பறையை ஒழித்து எஞ்சா மரபினனான சோழனின் வஞ்சி சிறப்பை போற்றி பாடினேன். அதனால் மகிழ்ந்து
எம்மை போன்ற பரிசிலருக்கு கொடுப்பதற்காக செய்யப்படாத மிக பல மேன்மையான அரசர்களுக்கே உரிய அரிய அணிகலன்களையும் பிற செல்வங்களையும் பெருமளவில் இளஞ்சேட் சென்னி எனக்கு வழங்கினான். அதை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய சுற்றத்தாருக்கு வழங்கினேன். வறுமையால் வருந்திய என்னுடைய பெரிய சுற்றத்தார் அவன் வழங்கிய பொருட்களையெல்லாம் கண்டவுடன் மகிழ்ந்து திகைத்து அவற்றை ஆர்வத்தோடு எடுத்து விரல்களில் அணிவனவற்றை காதிலும், காதில் அணிய வேண்டியவற்றை விரல்களிலும், இடையில் அணிய வேண்டியவற்றை கழுத்திலும், கழுத்தில் அணிய வேண்டியவற்றை இடையிலும் அணிந்து கொண்டனர். இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, விரலில் அணிவன செவியிலும், செவியில் அணிவன விரலிலும், அரைக்குரியன கழுத்திலும், கழுத்திற்குரியன இடையிலுமாக மாறி மாறி அவர்கள் அணிந்தனர். அந்த காட்சி சீதையின் அணிகளை கண்டெடுத்த குரங்கினம் அணிந்ததென இராமாயண கதையிலே சொல்லப்படும் தன்மை போல் இருந்தது. அதாவது, ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் பொழுது சீதை கலற்றி எறிந்த நகைகள் நிலத்தில் விழுந்தவுடன் அவற்றை குரங்குகள் தாறுமாறாக அணிந்து கொண்டது. அப்படி குரங்குகள் தாறுமாறாக அணிந்து கொண்டதை கண்டவர்கள், அங்கிருந்தவர்கள் நகைத்து மகிழ்ந்தனர். அந்த நிகழ்ச்சி பாணனுக்கு நினைவு வந்தது. அதுபோல பாணனும் தன் சுற்றத்தாரின் செயல்களை கண்டு நகைத்து மகிழ்ந்தான். அந்த காட்சியை கண்ட புலவர் ஊன்பொதி பசுங்குடையான் இதை பாடலாக இயற்றியுள்ளார். நன்றி. வாழ்க வளத்துடன்.